வேறொரு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். என்ன நடக்க போதோ? எங்க ராமநாதன் சார் கால் பண்றாரு. கொடு. ராமநாதன் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்க தான் என் மனசுல பாலை வாத்துட்டு போயிட்டீங்களே. நான் வேற எப்படி இருப்பேன்? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். நீங்க வீட்டுக்கு வந்து 22ஆம் தேதி நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு சொன்னப்ப என் மனசு எவ்வளவு நிம்மதியா இருந்துச்சு தெரியுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சூரியகுமார் சார் ஒரு பெரிய பொறுப்பை என்று ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. நான் என் மகனுக்கே வர்ஷாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறப்போ நீங்கள் ஏதாவது தப்பாக நினச்சிருவீங்களோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். நீங்களும் நான் எடுத்தது சரியான முடிவுன்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தைனால தான் இப்போ நான் நிச்சயம் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கேன். சார் நான் இப்பவும் சொல்றேன் சார், சூரியகுமார் சார் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகல. ரொம்ப சந்தோஷம் ராமநாதன். ஆமா, இப்போ என்ன விஷயமா கால் பண்ணீங்க? நிச்சயதார்த்தத்தை வீட்லயே வச்சுக்கலாமான்னு வர்ஷாமா கேட்க சொன்னாங்க. அதை கேட்கறதுக்காக தான் கால் பண்ணேன் சார். சரியாதான் இருக்கும். ராமநாதன், சொல்லுங்க சார். வர்ஷா வீடு பெரிய வீடு தானே, அதனால அது சரியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் மாலதிக்கும் சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லை. வேற எங்கேருந்து யாரும் வரப்போகிறதும் இல்லை. நாங்கள் 4 பேர், அப்புறம் இங்கே உள்ள மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வருவாங்க. வர்ஷா அம்மாவும் நிறைய பேரை இன்வைட் பண்ண போறதில்லன்னு சொல்லிட்டாங்க. கல்யாணத்தை கிராண்டா பண்ணிக்கலாம், நிச்சயதார்த்தத்தை சிம்பிளாவே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, நானும் நிச்சயதார்த்தத்தை சிம்பிளாக பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் ராமநாதன். இன்னொரு குட் நியூஸ் சார். வர்ஷா அம்மா யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள தான் அடுத்த சிஇஓவா அனௌன்ஸ் பண்ணணும்னு சூரியகுமார் சார் ஆசைப்பட்டாரு. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட அருண் தம்பிய சிஇஓவா அனௌன்ஸ் பண்றதுன்னு வர்ஷா அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. அதையும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. சந்தோஷம் ராமநாதன். நீங்க எத்தனை பேர் நிச்சயதார்த்தத்துக்கு வரீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை நாங்க பண்ணிடுவோம். கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஃபேமிலியில் எல்லார்ட்டையும் பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறேனே. ஓகே சார், டேக் யுவர் டைம். அப்படியே நிச்சயதார்த்த புடவை எடுக்கிறத பத்தி அப்படியே சொல்லிடுங்க. அன்பார்ச்சுனேட்லி வர்ஷம்மா வீட்ல பெரியவங்க யாரும் இல்லாததுனால நீங்களும் மாலதி மேடமும் தான் முடிவு பண்ணி சொல்லணும். கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ சார். அதிர்ஷ்டங்கிறது இதுதான் மாலதி. நம்ம கல்யாணத்தை பற்றி மட்டும்தான் யோசித்தோம், கடவுளை எல்லாத்தையும் சேர்த்து யோசிச்சிருக்கார் பார்த்தியா? சூரியகுமார் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டலில் சிஇஓ ஆகிறது சாதாரண விஷயமா? உன் பையனுக்கு எப்படி யோகா அடிச்சிருக்கு பார்த்தியா? அவன் மட்டும் சரியா இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா பண்ணிடணும். இப்ப என்னோட வேண்டுதல் எல்லாமே அதாங்க. ஆமா, அருண் நர்மதா எங்க கூப்பிடு, இந்த சந்தோஷமான விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லிடுவோம். அருண், நர்மதா. என்னப்பா நீங்க என்ன நிம்மதியா வேலை பார்க்க விட மாட்டீங்களா? என்னடா பெரிய வேலை பாக்குற? உனக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் வந்திருக்கு தெரியுமா? என்ன அதிர்ஷ்டம்? நர்மதா, உன்னால கெஸ் பண்ண முடியுதா? உங்க அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் வந்திருக்குன்னு உன்னால சொல்ல முடியுமா? வர்ஷாக்கும் அருணுக்கும் கல்யாணம் முடிவாயிடுச்சு, அதைத்தானப்பா சொல்ல போறீங்க? உன் அப்பா சொல்ல போற விஷயத்துக்கு முன்னாடி நீ சொல்றதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். அம்மா, அப்படி என்ன நடந்திருக்கு? ஏய், நிச்சயதார்த்தம் நடக்கிற அதே நாள்ல உன்னை அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு சிஇஓவா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. வாவ், நிஜமாப்பா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூப்பா, தேங்க்யூ சோ மச். நான் நினைச்சு பார்க்காத வாழ்க்கை எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூப்பா. எஸ். நர்மதா, நர்மதா, என்னம்மா யோசிக்கிற? நீ இதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே.
என்னம்மா கனவு உலகத்துக்கு போயிட்டியா? உன் அண்ணன் சிஓ ஆறனால நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? என்னடாம்மா சொல்லு, யோசனையாவே இருக்க. எனக்கு எல்லாமே ரொம்ப வேக வேகமா நடக்கிற மாதிரி இருக்குப்பா. அதனால என்னம்மா? ஏதோ குழப்பமாவே இருக்குப்பா எனக்கு. என்ன குழப்பம்? பா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு ஏதாவது நல்லது நடந்தா என் சிஸ்டர் நர்மதாக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு. அவ இப்படிதான் மூட் அவுட் ஆயிடுவா. டே அருண், அப்படிலாம் சொல்லாதடா. எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் தான் என் பொண்ணு ஆசைப்படுவா. ஏமா, உனக்கு என்னம்மா பிரச்சனை? இல்ல வேற ஏதாவது யோசிக்கிறியா நீ? இல்லப்பா, நேத்து தான் கல்யாணம்னு பேசணும், அதுக்குள்ள எனக்கு நிச்சயதார்த்தம், சிஇஓ போஸ்ட் எல்லாம் நடக்குதா. ஏன் நம்ம கொஞ்சம் நிதானமாவே போலான்னு நினைக்கிறேன்ப்பா, அவ்வளவுதான். சில விஷயம் அப்படிதான் நம்ம கைமீறி வேகமா நடந்துரும். அத நாம நிறுத்தலாம் முடியாது. அதத்தான் நல்ல நேரம் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. நல்லது தானே நடக்குது, நாம ஏன் பயப்படணும்? அது மட்டும் இல்லம்மா, சூரியகுமார் சார் என்னுடைய மென்டர், என்னுடைய குரு. நானும் உங்க அம்மாவும் பெங்களூர் வந்து நின்னப்போ இன்னைக்கு வளர்ந்து நிக்கிற உயரம் அது சூரியகுமார் சார் கொடுத்தது. நாம் இருக்கிற இந்த வீடு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, இது எல்லாத்துலயும் சூரியகுமார் சாருடைய பேர் இருக்கு. அவர் என்னுடைய கையை பிடிச்சி வர்ஷாக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடு பிரபாகர்னு சொல்லிட்டு போனாருமா. டு பி ஃப்ராங்கா அதை சொல்றேன், அருண் இந்த கல்யாணத்துக்கு மாட்டேன்னு சொல்லிடுவானு நான் எவ்வளவு பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? அவன் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனுஷன் நிம்மதியாச்சு. இந்த கல்யாணம் என்னுடைய கனவு நர்மதா, என்னுடைய கௌரவம், என்னுடைய மானம், இது எல்லாமே அருண் வர்ஷாவுடைய கல்யாணம் நல்லபடியா நடக்கிறது தாமா இருக்கு. அதனால இது அருணுக்கு மட்டும் சந்தோஷம் இல்ல, நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய சந்தோஷமும் இதுல இருக்கு. சரி, அதை விடு. நிச்சயதார்த்தம் வர்ஷா வீட்டுல சிம்பிளா தான் நடத்த போறேன். ஆனா கல்யாணத்தை கிராண்டா பண்ணலான்னு வர்ஷா சொல்லிட்டா, நாங்களும் அதை சரின்னு சொல்லிட்டோம். நம்ம 4 பேரை தவிர வேற யார்